அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபாகிடம் கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோ பத்தில நம்ம டிஎன்பிசி மேக்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதோடைய பார்ட் 1 வீடியோ பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து டிஎன்பிசி மேக்ஸுக்கு தேவையான டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து நம்ம டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் 7 பாட்டு கிட்ட நான் போட்டிருப்பேன். பிளேலிஸ்ட்ல நான் ஆட் பண்ணிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? நமக்கு தனி வட்டி. ஸோ தனி வட்டியோட இன்ட்ரோடக்ஷன் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கான சம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த பாட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பட் அதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்னங்கிறது தெரியாமலேயே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. கரெக்டா? ஃபார்முலா போட்டு அப்படி ஒர்க் அவுட் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க சம்முக்குள்ள என்டர் ஆகும்போது நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டி, தனி வட்டி, இந்த ரெண்டுக்கு முன்னாடி டிஃபரெண்ட் பாத்துக்கலாம். ஏன்னா வட்டின்னு வரும்போது அடுத்தடுத்து நமக்கு இதுதான் வரும். ஓகேங்களா? என்னது? கூட்டி வல்ல கூட்டு வட்டி. ஓகேங்களா? கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப தனி வட்டின்னா என்னன்னா, இப்ப நான் என்னன்னா ஒரு 1000 ரூபாய் கடை வாங்குறேன். என்னது? 1000 ரூபாய் நான் கடை வாங்குறேன். 1000 ரூபாய் கடை வாங்குறதுக்கு நான் வந்து வருஷம் 100 ரூபாய் வந்து என்ன பண்றேன், வட்டி கட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 100 ரூபாய் வட்டி கட்டுறேன். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் நான் வருஷம் வட்டி கட்டணும். அப்ப வருஷம் நான் என்ன பண்ணுவேன், நானு வருஷம் 1000 ரூபாய், சரி 100 ரூபாய் வட்டி கட்டுவேன். 2வது வருஷமும் நான் என்ன பண்ணுவேன், 100 ரூபாய் தான் வட்டி கட்டுவேன். 3வது வருஷமும் நான் என்ன பண்ணுவேன், 100 ரூபாய் தான் வட்டி கட்டுவேன். ஸோ வட்டிங்கிறது எனக்கு வருஷம் சேம் தான். அது நீங்க 5 ரூபா வட்டி வேணாம், சரி 10 ரூபா வட்டி, எவ்வளவு வட்டியோ, நான் ஒரு வட்டி எவ்வளவு பர்சன்டேஜுங்கிறது நான் இங்க மென்ஷன் பண்ணல. நான் வட்டி வருஷம் நான் வந்து 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் நான் பணம் வந்து ஒருத்தட்ட கடை வாங்கியிருக்கேன். வருஷம் வந்து ஒரு 100 ரூபாய் நான் வந்து வட்டி கட்டுறேன் அப்படின்னா என்னுடைய வட்டியுடைய அளவு மாறக்கூடாது. வருஷம் நான் 100 ரூபாய் வட்டி கட்டுறேன் 1000 ரூபாய்க்குன்னா அடுத்த வருஷம் நான் 100 ரூபாய் தான் கட்டுவேன். அதுக்கு அடுத்த வருஷம் 100 ரூபாய் தான் கட்டுவேன். அதுக்கு அடுத்த வருஷம் நான் 100 ரூபாய் தான் கட்டுவேன். அப்போ 100 ரூபாய் தான் நான் வந்து வட்டி வந்து கட்டுனே தவிர வட்டியுடைய அளவு வந்து சேஞ்ச் ஆகாது. வருஷம் 100 ரூபா, 2வது வருஷம் 200 ரூபா அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு தனி வட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நாம வாங்கி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி போட்டுருக்காங்களோ அதோட அளவு மாறவே மாறாது, எத்தனை வருஷம் ஆனாலும் தெரியும். அதுதான் என்னது, நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி, சாதாரண வட்டி. கூட்டு வட்டினா என்ன சார் அப்படின்னா, சொல்லுவாங்கல்ல மீட்டர் வட்டி கொடுக்குறான்டா, கந்து வட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் இந்த கூட்டு வட்டிக்குள்ள வரும். கூட்டு வட்டினா என்னது, வட்டிக்கெல்லாம் வட்டி, அதான் கூட்டு வட்டி. அது என்ன வட்டிக்கெல்லாம் வட்டி அப்படின்னா, அதே 1000 ரூபாய் நான் பணம் வாங்குறேன் ஒருத்தர்கிட்ட. ஓகேங்களா? நான் வருஷம் என்ன பண்றேன், 100 ரூபாய் வட்டி கட்டுறேன். அதே 1000 ரூபாய் அமௌண்ட் நான் ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன பண்றேன், 100 ரூபாய் வட்டி கட்டுறேன். வாங்கியிருக்க பணம் வந்து 1000 ரூபாய் தான். வருஷம் 100 ரூபாய் வட்டி கட்டுறேன். 2வது வருஷம் 100 ரூபாய் தான் வட்டி கட்டுனா கிடையாது. 2வது வருஷம் என்னுடைய வட்டியினுடைய அளவு அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும்னா, வருஷத்துக்கு நான் 1000 ரூபாய்க்கு தான் என்ன பண்றேன், 100 ரூபாய் வட்டி கட்டுறேன். 2வது வருஷத்துக்கு 1000 ரூபாய் பிளஸ் இந்த 100 ரூபாய். ஏன்னா இந்த அசல் நான் ஸ்டார்டிங்ல வாங்கி இருக்கக்கூடிய அமௌண்ட் அது இல்லாம எனக்கு வந்து வருஷம் 100 ரூபாய் வட்டியா, அப்ப 1100 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணுவாங்க, 2வது வருஷம் வட்டி போடுவாங்க. 3வது வருஷத்துக்கு போடும்போது இந்த அசல் தொகை, அப்புறம் வருஷத்துக்கான வட்டி, இப்ப 2வது வருஷத்துக்கான ஒரு வட்டி அமௌண்ட் வரும். இந்த 3 அமௌண்ட்டும் சேர்த்து வரக்கூடிய அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு தான் கூட்டு வட்டி போடுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? வட்டிக்கெல்லாம் வட்டி. அப்ப என்னன்னா, இந்த 100 ரூபாங்கிறது அசலுக்குள்ளேயும் ஆட் ஆயிக்கும், இங்க வரக்கூடிய 2வது வருஷம் கட்டக்கூடிய வட்டியும் அசலுக்குள்ள ஆட் ஆயிக்கும். அப்ப 3வது வருஷம் நீ கட்டும் போது வெறும் 1000 ரூபாய்க்கு மட்டும் நீ பண்ண மாட்டீங்க. இந்த 1000 ரூபாய் பிளஸ் வருஷம் வட்டி, 2வது வருஷம் வட்டி, இதெல்லாம் டோட்டல் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் 3வது வருஷத்துக்கு வட்டியா நீ கட்டணும். அப்ப வட்டியினுடைய அளவு வருடம் என்ன ஆகும், சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். வருஷம் ஒரு வட்டி கட்டுவேன், 2வது வருஷம் ஒரு வட்டி கட்டுவேன். ஏன்னா உன் வட்டியோட அளவு சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும். ஏன்னா அந்த வட்டி, அந்த ஒவ்வொரு வருஷத்தோட வட்டி என்ன ஆயிரும், அசலோட வந்து ஆட் ஆயிக்கும், ஆட் ஆயிட்டே போகும். நான் சொல்றது புரியுதுங்களா? கிளியரா? சோ இது வந்து நம்ம ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட்ல நம்ம பணம் போட்டு வைக்கும் போது என்ன ஒரு ஃபார்மேட்டோ அதே ஃபார்மேட் தான். இப்ப நான் 1000 ரூபாய்க்கு நான் போடுறேன், எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா
அடுத்த வருஷம் 1100 ரூபாய்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த இதுல வந்து பார்த்தோன்னா நம்ம ஒருத்திட்ட கடன் வாங்கும் போது இதே ஃபார்மேட் தான். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நமக்கு வட்டியினுடைய அளவு 100 ரூபா 100 ரூபா, நீ 100 வருஷம் போனாலும் 100 ரூபா தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அப்படி கிடையாது. வருஷம் ஒரு வட்டி இருக்கும், 2வது வருஷம் ஒரு வட்டி, 3வது வருஷம் ஒரு வட்டி, அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே போகும். கிளியரா? இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு தனி ஃபார்முலா, இதுக்கு தனி ஃபார்முலா. ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஒரு சிலது ஷார்ட் கட்டாகவும் இருக்கும், அப்படி நம்ம வந்து கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதுல நான் ஏன் கூட்டுட்டு இங்கே சொல்லிட்டேன்னா, டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ சம்முக்குள்ளேயே போகணும். கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம சம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதுதான் நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா. SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. புரியுதுங்களா? தனி வட்டினாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் போடணும். பெரும்பாலும் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நமக்கு இதுல வந்து P வேல்யூ அப்படிங்கிறது என்னது? பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட், அதாவது அசல்னு சொல்லுவாங்க. P என்னது? பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட், அசல். Nங்கிறது என்னன்னா இயர் தான் வந்து என்னும்பாங்க. ஓகே, அதாவது வருடம், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க. ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வட்டி வீதம். ஓகேங்களா? அதாவது வட்டி வீதம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வட்டி வாங்கியிருக்காங்க, 5%, 10% அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த இது நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு சம்ல P வேல்யூங்கிறது அசல் அமௌண்ட், Nங்கிறது இயர்ஸ், அதாவது வருடம், ஆறுங்கிறது வட்டி வீதம். இப்ப நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சம்ல என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா அழகா நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்காங்க? ரூபாய் 25,000க்கு அப்ப அசல் அமௌண்ட் P ஈக்குவல் டு 25,000. அடுத்தது 8% வட்டி வீதம், பர்சன்டேஜ்னாலே வட்டி வீதம் தான். அப்ப R ஈக்குவல் டு 8. 8ன்னு போட்டா போதும், பர்சன்டேஜ் போட தேவையில்லை. ஏன்னா ஆறுங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும். அப்ப 8. வட்டி வீதம் எவ்வளவு நமக்கு? 3. ஓகேங்களா? சாரி, ஆண்டுகள் எத்தனை? 3. அப்ப என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 3. ஏன்னா என்ன தானது நமக்கு இயர்ஸ், வருடம், ஆண்டு. ஓகேங்களா? அப்ப 3 எழுதிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அழகா 3 வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அழகா நம்ம என்ன பண்ணலாம், தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். அப்ப தனி வட்டிக்கு என்னது நமக்கு? SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? அப்ப P வேல்யூ நமக்கு என்னது? SI ஈக்குவல் டு P வேல்யூ 25,000 இன்ட்டு N வேல்யூ வந்து 3 இன்ட்டு R வேல்யூ 8 டிவைடட் பை 100. இந்த R வேல்யூ 8%னால 8க்கு இன்னொரு 100 வருமானா கிடையாது. அதனால தான் நம்ம ஃபார்முலே 100 நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபார்முலா ஏன் டிவைட் பை 100 வந்திருக்கு? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பர்சன்டேஜ் வரனால தான் 100 வந்திருக்கு. அதனால அதோட வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். R வேல்யூ 8ன்னு போட்டா போதும், டிவைட் பை 100, அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, ஓகே, படிச்சு போடலாமா? இங்க பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்ப மீதி என்ன வரும்? 3 இன்ட்டு 250 750 இன்ட்டு 8. அப்ப 750 இன்ட்டு 8 என்ன வரும்? 750 இன்ட்டு 8, 8 0 0, 8 5 40க்கு 40, சாரி 40க்கு 0, மீதி 4, 8 7 56, 56 4 60, 6000. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி 6000. புரிஞ்சுங்களா? சோ இது ஒரு பேசிக்கான ஒரு சம் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு சம். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இயர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது வருட வட்டி தான் கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வட்டிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்ம செகண்ட் பார்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நல்லா கேளுங்க. செகண்ட் பார்ட்ல நம்ம வந்து இப்ப வருஷம் வந்து நம்ம டைரக்டா 3 ஆண்டுகள் கொடுத்துட்டோம். இன்கேஸ் 2.5 வருஷம் அப்படின்னு கொடுத்தா எப்படி போடணும், 9 மாதம் அப்படின்னு கொடுத்தா எப்படி போடணும், புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் கேட்டா எப்படி போடணும், அதே மாதிரி 90 நாட்கள் கொடுத்தா எப்படி போடணும். ஏன்னா வருட வட்டிக்கு தான் நமக்கு என்னது இந்த ஃபார்முலா. இங்க பாருங்க, ஃபார்முலா 3 ஆண்டுகள்ங்கிறது
வருஷ வட்டியா இருக்கணும். இப்ப என்னோட வேல்யூ வந்து நம்ம 3 எடுத்துக்கிட்டோமா, என்னோட வேல்யூ 3 எடுத்துக்கிட்டோமா, ஏன் 3 ஆண்டுகள்ங்கறனால. இதே 3 மாதம் கொடுத்தா அதே மாதிரி என் வேல்யூ 3 எடுத்துக்கூடாது. ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலா படி என்னது, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸா கொடுத்திருந்தா மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து என்னுக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்ப இங்க வந்து 9 மாதம் கொடுத்திருக்காங்க வச்சுக்கோங்க. இங்கே சம்ல 9 மாதம் கொடுத்திருந்தா நீங்க சம்ல போயிட்டு என்னோட வேல்யூ 9 போடக்கூடாது. அப்ப 9 வருடத்துக்கும் அதே ஆன்சர் தான் வரும், 9 மாசத்துக்கு அதே தான் வருமா அப்படின்னா கேட்டா கிடையாது இல்ல. இப்ப 9 மாசத்துக்கு ஒருத்தன் வட்டி வாங்குறதுக்கும் 9 வருஷம் வட்டி வாங்குறதுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குல்ல. அப்ப இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது SI ஈக்குவல் டு P0/100 ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம இயர்ஸுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். இது நிறைய பேர் தெரியாமலே போட்டுட்டு இருப்பாங்க. அதனாலதான் வந்து ஒரு சம்ம கத்துக்கும் போது பேசிக்ல இருந்து கத்துக்குங்கப்பா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தாலுமே கூட பேசிக்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணணும். அதனாலதான் வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்கப்பா. தெரிஞ்ச சம்மன் ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க, முழுசா கத்துக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். சின்ன சின்ன ஐடியா சொல்லுவேன் நான். அப்ப இங்க கொடுத்துருக்கக்கூடிய சம்மு இயர்ஸா இருந்தா மட்டும்தான் என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். இல்லையா நமக்கு மாதம் கொடுத்துருந்தாங்கன்னா அது இயர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல வர்ற வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துக்கணுமே தவிர, நம்ம 9 மாதம் சரி 9 நாட்கள் கொடுக்குறான், 9 நாட்களுக்கு தனி வட்டி என்ன, அப்ப 9ன்னு போட்டிருக்கீங்களா, என்னோட வேல்யூ போடக்கூடாது. அந்த 9 நாட்கள்ங்கிறத நம்ம இயரா கன்வெர்ட் பண்ணிட்டு அத வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும், என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம பார்ட் 2ல பார்ப்போம். நம்ம டிஃப்ரெண்டா கொடுத்திருந்தா எப்படி நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. இந்த பார்ட்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, தனி வட்டில இருந்து மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது, பிளஸ் தனி வட்டி கூட்டு வட்டிக்குண்டான வித்தியாசம். ஏன்னா இன்ட்ரோ வீடியோல அது இல்லாம ஒரு 2-3 ஹோம்வொர்க் சம் கொடுப்பேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேங்களா? சரி, இது கிளியரா புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுல? செகண்ட் சம் போலாமா? ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஓகே, செகண்ட் சம் பாருங்க. அர்ஜுன் ஒரு வங்கியில இருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் 5000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டி மொத்த தொகை இந்த ரெண்டும் காண்கன்னு சொல்றாங்க. சோ இப்ப இதுக்கு முன்னாடி சம்ல நம்ம வெறும் வட்டி மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அது என்ன சார் மொத்த தொகை? மொத்த தொகை அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் அமௌண்ட். அதாவது மொத்த தொகை அப்படின்னா அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஏங்கிற அந்த சிம்பிளால டினோட் பண்ணுவாங்க. இப்ப சிம்பிள்ன்றதுனா எஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, பீனா பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட், அதாவது அசல் தொகையை, அது மாதிரி மொத்த தொகை வந்து ஏன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏ அப்படிங்கிறது என்னது, மொத்த தொகைனா என்னென்னலாம் சேர்ந்துதா மொத்த தொகை? அசலும் பிளஸ் வட்டி, அதாவது என்னது தனி வட்டி. அசலும் வட்டி சேர்ந்ததா மொத்த தொகை. இப்ப நான் ஒருத்தர் 1000 ரூபாய் கடன் வாங்குறேன், 1000 ரூபாய் கடன் கொடுத்ததுக்கு 100 ரூபாய் வட்டி. அப்ப எனக்கு என்ன பண்ணும், மொத்த தொகை எவ்வளவு கிடைக்கும்? நான் கொடுத்த 1000 ரூபாயும் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு உண்டான வட்டியும் எனக்கு கொடுக்கணும். அதான் வந்து என்னது மொத்த தொகை. மொத்தமா கொடுக்கறது. என் அசல் அமௌண்ட் நான் உனக்கு கடனா கொடுத்த அமௌண்ட்டையும் கொடு, அதுக்கான வட்டியும் சேர்த்து எனக்கு கொடு, அதான் மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப அசல் பிளஸ் வட்டி. அப்ப நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அசல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அசல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? சோ இயல்பா புரிஞ்சிச்சு இல்ல மொத்த தொகைங்கிறது. சரி, ஓகே. இப்ப நம்ம இந்த சம்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வட்டி கேட்கறாங்க, மொத்த தொகை கேட்கறாங்க. வெறும் வட்டி மட்டும், இப்ப ஒரு சம்ல பாருங்க, இந்த சம்ல பாருங்க வெறும் வட்டி மட்டும் கொடுத்துருக்காங்களா, வெறும் வட்டி மட்டும்தான் சார் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா கேட்டா வெறும் மொட்டையா வட்டின்னு கொடுத்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கிளியரா? ஒரு சில சம் நீங்க எடுத்து பாருங்க, டிஎன்பிசில வெறும் வட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கூடாது, கூட்டு வட்டின்னு எடுத்துக்கூடாது, தனி வட்டி. மொட்டையா கொடுத்தா தமிழ் அது என்னது தனி வட்டி தான். ஓகேங்களா? அப்ப இந்த சம்ல வட்டி கேட்கறானா, அப்ப என்ன பண்ணணும், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு மொத்த தொகை கேட்கும்போது அசலோட சேர்த்து கூட்டி போட்டா முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. அசல் தான் நமக்கு தெரியுமே, சம்லயே கொடுத்துருவானே, அதோட ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும், மொத்த தொகை கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இப்ப நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் எடுத்து எழுதலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன சம், ஒரு வங்கியில இருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் 5000. அப்ப பி வேல்யூ நமக்கு எவ்வளவு, 5000. ஓகே, ஆர் வேல்யூ நமக்கு 5, என் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூல எடுத்து எழுதிங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என் வேல்யூ 3. இப்போ நம்ம என்ன பண்றோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகேங்களா? அப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பி வேல்யூ நமக்கு என்னது, எஸ்ஐ ஈக்குவல் டு பி வேல்யூ 5000
இன்ட்டு n வேல்யூ வந்து பார்த்தோன்னா 3 இன்ட்டு r வேல்யூ 5 டிவைடட் பை 100. அப்போ 0 0 கேன்சல், இந்த 0 0 கேன்சல். அப்போ என்ன வரும் நமக்கு 50 3 5 15 150 250 750. அப்போ 750 SI ஈக்குவல் டு 750. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டுமா கேட்குறாங்க? இல்லை, வட்டி கேட்குறாங்க, மொத்த தொகையும் கேட்குறாங்க. மொத்த தொகைன்னு என்ன அர்த்தம்? அசலோட சேர்ந்து கூட்டிக்கணும். அசல் எவ்வளோ நமக்கு 5000. அப்போ 5000 அசல், அதோட என்ன பண்ணும், வட்டியை கூட்டிக்கணும். 750 கூட்டினா 0 5 7 5 5750. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 750, மொத்த தொகை A ஈக்குவல் டு 5750. அப்போ ஆப்ஷன் நமக்கு சி. புரியுதுங்களா? வட்டி. அப்போ மொத்த தொகை என்ன அர்த்தம்? வட்டியோட அமௌண்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட், ஓகேங்களா, ரெண்டையும் கூட்டிக்கணும். அதாவது P பிளஸ் SIன்னு சொல்லுவாங்க. P என்னது அசல், SIனா வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட் புரிஞ்சு வச்சுங்க. மொத்த தொகை கேட்டா நீங்க வட்டியோட அமௌண்ட் போட்டுறக்கூடாது, இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா மொத்த தொகை என்ன மட்டும் கேட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அசலோட கூட்டி போடணும். கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த தேர்ட் சம் பாருங்க. சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் 6000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெறுகிறார். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டைரக்டா இது அசல், இது வட்டி வீதம், இது இஎஸ்னு கொடுத்துருவாங்க. ஒரு சில இது வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னா ஒரு வங்கியில இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. போன சம் அப்படி நம்ம அர்ஜுன் நம்ம சொல்லியிருந்த பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம கரெக்டா கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்கறாங்கிறது கரெக்டா எழுதிக்கணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 12% ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 6000 அமௌண்ட், பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, 7 வருஷம் என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் கேட்கிறாங்க. அப்ப 7 வருஷம் நான் வந்து கடன் வாங்கியிருக்காரு. அப்ப நான் ஒரு பேங்க்ல இருந்து இப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வட்டி கேட்கறாங்களா இல்ல மொத்த தொகை கேள்வியை கேட்கறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நான் பேங்க்ல இருந்து ஒரு வட்டி வாங்கியிருக்கேன், வட்டிக்கு காசு வாங்கியிருக்கேன். இப்ப 7 வருஷம் கழிச்சு நான் போய் என்ன பண்றேன், வட்டி கட்டுறேன். 7 வருஷம் முடிஞ்சுப்பா, சரி ஓகே, நான் போய் வட்டி கட்ட போறேன் அப்படின்னு வட்டி கட்ட போகல. என்ன சொல்றாங்க அந்த கேள்வி, அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்ங்கிறாங்க. கடன் தீருன்னு என்ன அர்த்தம், பினிஷ். ஓகேங்களா? சோ அமௌண்ட் வில் பி கிளியர் ஆஃப். அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா பினிஷ் ஆகணும், அதாவது கடனே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்ப எவ்வளவு பணத்தை கட்டணும் என்ன அர்த்தம், அசலையும் கட்டணும் வட்டியும் கட்டினா தானே கடன் ஃபுல்லா தீரும். வட்டி மட்டும் கட்டினா அப்ப வாங்கின கடன் அப்படியே தானே இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க, மொத்த தொகை கேட்கறாங்க. கேள்வியில என்ன கேட்கறாங்க, மொத்த தொகை. அது ரொம்ப முக்கியம். ஸோ சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன கேள்வி கேட்கறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆப்ஷனே அப்படிதான் செட் பண்ணுவாங்க. வட்டி அமௌண்ட்டையும் ஆப்ஷனா கொடுத்துருவாங்க, மொத்த தொகையும் ஆப்ஷனா கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? இப்ப நம்ம போடலாமா? ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதுங்க. அது என்ன பண்ணிடுறேன், சின்னது பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பி வேல்யூ. பி வேல்யூ எவ்வளவு நமக்கு 6000, கரெக்டா? ஓகே, அடுத்தது ஆர் வேல்யூ 12%. ஓகேங்களா? அடுத்தது என் வேல்யூ. என் வேல்யூ எவ்வளவு நமக்கு 7 வருடங்கள். கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, 7 வருஷம். 7 வருஷம் கழிச்சு போய் வட்டி கட்ட போறோம். ஓகேங்களா? அதாவது மொத்த பணத்தை கட்ட போறாங்க. ஓகேங்களா? அப்ப என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபார்முலா, SI ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? சரி, ஓகே, இப்ப பி வேல்யூ நம்ம போடலாமா, சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? SI ஈக்குவல் டு பி வேல்யூ 6000 இன்ட்டு என் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 12 டிவைட் பை 100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்ப பாருங்க, 60 இன்ட்டு 7 6 7 42 420 420 இன்ட்டு 12. இந்த 0 விட்டுருங்க, 0 கடைசி ஆட் பண்ணிக்கலாம். 2 2 4 2 4 8 4 2 2 4 4 4 4 0 1 5. இந்த 0 ஆட் பண்ணிக்கலாம், 5040. ஓகேங்களா? என்னது 5040 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. SI ஈக்குவல் டு 5040. இப்ப
அப்ப அசல் எவ்வளவு நமக்கு 6000. ஓகேங்களா, 6000. வட்டி எவ்வளவு 5040. அப்ப ரெண்டையும் கூட்டின அளவு 0 4 0 11. அப்ப 11040. பாருங்க, ஆப்ஷன் சி 11040. அப்ப கேள்வி என்ன கேட்கறாங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மொத்த தொகையா வட்டியாண்டு? வட்டியே வந்து பாருங்க நமக்கு 5040 இருக்கு. ஆப்ஷன் 5040 கொடுத்தா ஒரு ஆப்ஷன் 5040 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு வச்சு என்ன பண்ணுவீங்க? ஓ, ஆன்சர் வந்துருச்சு 5040, டக்குன்னு டிஏ போட்டுருவோம். ஆனா நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னா, எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்? அப்ப மொத்த தொகை கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே, அவ்வளவுதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகி இதுல ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் நான் கொடுக்குறேன். இந்த 3 ஹோம்ஒர்க் சம் ஒர்க் அவுட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த செகண்ட் பார்ட் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செகண்ட் பார்ட்ல நிறைய டிஎன்பிசி கேள்விகள் வந்து பார்த்தோன்னா நாட்கள் கொடுத்து, மந்த் கொடுத்து, பின்னமா இயர்ஸ் கொடுத்தா எப்படி போடணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான கேள்வி நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எக்ஸாம் ஹால்ல போய் குழப்பி விட்டுரும். அது அடுத்த பார்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின்ஸ் நமக்கான மார்க்கா மாத்திடலாம். ஓகேங்களா? ஸோ ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாம். ஓகே, ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாம். ஒரு 4 ஹோம்ஒர்க் சம் நான் வந்து இந்த பார்ட் 1 ரிலேட்டடா நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கேள்விதான். இங்க பாருங்க, ஆண்டு ஒன்றுக்கு 6% வட்டி வீதம் 8 ஆண்டுகளுக்கு 7500க்கான தனிவட்டி காண்க. இது வந்து சம் நம்பர் 1. ஓகேங்களா? அடுத்து சம் நம்பர் 2 பாருங்க. அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு தனிவட்டி என்ன? சோ இந்த முதல் 2 சம்மே நமக்கு வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க என்னது, தனிவட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது. நம்ம நினைக்கிறோம் சோ இவ்வளவு சிம்பிளா டிஎன்பிசில கேட்பாங்களான்னு. டிஎன்பிசி கொஸ்டின் நீங்க எடுத்து பாருங்க. இப்ப ரீசெண்டா வேணா அப்படி கேட்காம இருக்கலாம். ஆனா டிஎன்பிசி எப்ப வேணா காலவாரி விடும். கஷ்டமான கேள்வி கேட்பாங்க. 20 கேள்வி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 25 கேள்வி இருக்குங்களா, அதுல ஒரு 15 கேள்வி டஃபா இருக்கும், 5 கேள்வி மாடரேட்டா இருக்கும், 5 கேள்வி ஈஸியா இருக்கும். அந்த 5 கேள்வி ஈஸிங்கிறது எதுல வேணா கேட்பாங்க. மாடரேட்டுங்கிறது நம்ம ஓரளவு அட்டன் பண்ணா போடுற மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? டஃப்ங்கிறது என்ன, நம்ம எல்லாமே பிராக்டிஸ் பண்றதை வச்சுதான். புரிஞ்சுங்களா? டஃப்னா என்னது, கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு இந்த மாடரேட்டு அப்புறம் ஈஸி அப்படி இருக்கக்கூடிய 5+5 அந்த 10 சம் நமக்கு எப்படி வேணா கேட்பாங்க. அதனால நம்ம பேசிக் வந்து நம்ம பேசிக் தானே அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா நம்ம ஒரு 25 மார்க்ல 22 மார்க் எடுத்திருப்போம். அந்த 2-3 மார்க் வந்து பேசிக்ல தான் போயிருக்கு. யாருமே போடாத கஷ்டமான சம் கூட நம்ம போட்டுருவோம். ஆனா எல்லாரும் போடக்கூடிய ஈஸியான சம் போய் தப்பு பண்ணிட்டு வந்துருவோம். அதனால வந்து நீங்க எந்த சம் பார்த்தாலும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சிம்பிள் சம் தானே அப்படின்னு அசால்ட்டா போகாதீங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது தேர்ட் சம் பாருங்க. அசோக் ரூபாய் 10,000 ஆண்டுக்கு 8% வட்டி வீதம் ஒரு வங்கியில் முதலீடு செய்கிறார். அப்ப 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி காண்க. ஓகேங்களா? சோ இந்த சம்மும் முத இருக்கக்கூடிய சம்மும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, 10,000 8% 5 ஆண்டுகள். ஓகேங்களா? அதே மாதிரி சம் பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் நினைக்கிறேன், இல்ல அடுத்து வரக்கூடிய சம். ஓகே, அதை நான் தனியா எடுத்துட்டேன், வரல. ஓகே, ஏன்னா அதே மாடல் சம் 2-3 சம் கேட்டிருந்தாங்க, அதனால ஒரு சம் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஃபோர்த் சம். கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்திற்கு 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் வட்டியும் தொகையும் எவ்வளவு? வட்டியும் தொகைன்னு மொத்த தொகை தான் தொகையும்பாங்க. மொத்த தொகை தான் தொகைன்னு சொல்லுவாங்க, வட்டி. ஓராண்டு முடிவில். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா என்னோட வேல்யூ 1. ஓராண்டு தான், என்னடா அது இயர்ஸ் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க, என்னோட வேல்யூ 1. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இந்த 4 சம்முக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோ பதில் அடுத்த சம் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா டிஎன்பிசில நமக்கு மார்க்கே போகக்கூடாது. அந்த மாதிரி ஈச் அண்ட் எவரி டாபிக் அப்படிதான் நம்ம கொண்டு போவோம். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கான்செப்டா ஸ்டார்டிங்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டா. இல்லைன்னா வந்து நீங்க டஃப்பான சம்மு கூட பேசிக் தெரியாம நீங்க அட்டன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிறிஸ்டன். ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு ஓகே கிளியரா இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கருத்துக்களை சொல்லுங்க. இந்த ஹோம்ஒர்க் சம்முக்கு உண்டான ஆன்சரையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.